மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று மக்கள் சேவையில் மேலும் பல சாதனைகள் படைத்து தொடர்ந்து சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருக்க போகுது 23 எந்த மாதிரியான கொண்டாட்டமா இருக்கு? நீங்க பொங்கலை கொண்டாடுவீங்க, தீபாவளியை கொண்டாடுவீங்க, எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் தனித்தனியா கொண்டாடுவீங்க. ஒரு பொங்கல், தீபாவளி, திருவிழா எல்லாம் ஒரே நாள்ல வந்தா எப்படி இருக்கும்? படம் கொஞ்சம் ஜனவரி 9ஆம் தேதி சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆயிருந்தா கூட தளபதி விஜய் சார் தான் வந்திருக்கும். இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் சார்னு வரப்போகுது. ஸோ ரெண்டே விஷயம், அந்த சென்சார் சர்டிபிகேட்டையும் முக்கியமா அந்த டைட்டில் கார்டையும் பார்க்கறதுக்காகவே எத்தனை வாட்டி வேணாலும் தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் அப்படின்னு அது பாஸ் பண்ணி வைப்பீங்க. அது என்ன பிளான் இருக்குன்னு நிச்சயமா பயங்கரமா விட்டு அதை ஒன்ஸ் மோர் கூட போட்டுருவேன். நான் ஒரு ஹைப்பா இருக்கேன். நானு அதான் என்ன கேட்டாங்க, 1000 கோடி அடிக்குமா 500 கோடி அடிக்குமா? ஏங்க நம்பர் அங்க முக்கியம். சிஎம்னு டைட்டில் கார்டு வரப்போகுது. எத்தனை கோடி அடிச்சாலும் நம்ம கமலால என்ன ஸ்பெஷல் டிஜேவா இருக்கட்டும், செலிப்ரேஷன் இப்போ ஏதாவது பிளான் ஏதாவது ஏற்படும்? எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல யூஸ்வலா ரீ ரிலீஸ்க்கு தான் ஒன்ஸ் மோர் போடுவோம். ஆமா, புது படங்களுக்கு ஒன்ஸ் மோர் போடுறது இல்ல. ஜெனரலா ஏதாவது ஒரு ஷோ அப்படிதான் போடுவோம். இன்கேஸ் இந்த படத்துக்கு மக்கள் எல்லாம் நீங்க விரும்பி தளபதி கச்சேரி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்து ஒன்ஸ் மோர் கேட்டீங்கன்னா ஒன்ஸ் மோர் போடுறதுக்கு நான் ரெடி. இன்ஃபேக்ட் நான் இப்ப ரிவீல் சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு பரவாயில்ல ரிவீல் பண்ணிடுறேன். டிக்கெட்ல கூட எல்லா டிக்கெட்லயும் டேட்டு, ஷோ டைம், கமலா சினிமாஸ் அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி டிக்கெட்லயே ஒன் லாஸ்ட் டைம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார் எல்லா டிக்கெட்லயும் பிரிண்ட் ஆகி வரும். இந்த படம் ஆன்லைன்ல லீக் ஆனதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கலெக்ஷனையும் தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸையும் அந்த ஆடியன்ஸோட வரவை குறைக்கும் நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விதான் நிறைய பேர் கேட்கறாங்க சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும். ஒரே லைன்ல ஆன்சர் பண்ணணும்னா, படம் லீக் ஆயிடுச்சு, கலெக்ஷன் வீக்கா இருக்குமானா எப்பவுமே விஜய் அண்ணன் தான் பீக். ஆனந்த் சிமினர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இங்க வந்தாதான் ஒரு மாதிரி புது எனர்ஜி ஒன்று வரும். அண்ட் இவரை பார்க்கும் பொழுது தான் தானாவே அது உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வடபழனியில என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கமலா தான் சொல்லுவேன். ஸோ கமலாவோட எப்பவுமே நான் இவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான். விஷ்ணு நிறைய விஷயங்கள் இருக்கு பேச. பிரதர் வணக்கம். வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களை பாக்குறப்ப எங்களுக்கு அது தானா வந்துருதுமா. அதுதான் எங்களுக்கு அது அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் இங்க இருந்து போற வரைக்கும். தேங்க்யூ. காஸ்டியூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். போர்ட்ல இருந்து வரலான்னு இருந்தேன், காஸ்டியூம்ல இருந்து வந்துடுறேன். என்ன கெட்டப் ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா? தாவேக்கா இல்ல எப்பவுமே பேஸ் பேண்ட்டுக்கு ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கும். ஆனா இப்ப அது போட்டா வேற மாதிரி இருக்கு. யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. ட்ரெஸ் கோட் அக்செப்டட்ங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து அண்ணனை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். போக்கிரி படத்துல சட்டைக்கு மேல சட்டை போட்டதா இருக்கட்டும், இப்போ இந்த கலர் பேண்ட்டுக்கு வெள்ளை சட்டை போட்டதா இருக்கட்டும், இல்ல வெள்ளை சட்டைக்கு கருப்பு பேண்ட் கருப்பு கோட்டு போடுறதா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அண்ணன் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு என்டையர் அத்தனை ஜென்ரேஷனையும் வளர்த்ததே அண்ணன் தான். ஸோ ஆப்வியஸா அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றது தான். சூப்பர். இல்ல நாங்க என்ன நினைச்சோம்னா ஃபியூச்சர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரோஹிணி தியேட்டர் அப்படின்ற உரிமையாளர் ரேவந்த் அண்ணா அவங்களும் தாவேக்கால இருக்காங்க. கரெக்ட். அந்த மாதிரி நாங்களும் இல்ல அது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸுக்கு நிக்கிறதுக்கு 25 இயர்ஸ் தான் மினிமமா இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் 24. ஓகே. சோ அதனால அடுத்த தேர்தலில் விஷ்ணுவை யாருமே கமெண்ட்ல திட்டிடாதீங்க. அவரா கண்டென்ட்டுக்காக கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம மன்னிச்சிருக்கேன். அண்ணன் கூப்பிட்டா அண்ணனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஐடியா இருக்கு அண்ட் அண்ணன் கிட்ட போய் பேசுறோம் ஏதாவதுன்னா கண்டிப்பா வில் பி வெரி வெரி ஹாப்பி. அதுக்கு மேல கண்டிப்பா வெளியே போர்டு, ஏன்னா ஒவ்வொரு படங்கள் வரும் பொழுதும் கமலால எவ்வளவு பெரிய போர்டு. அந்த எனக்கு தெரிஞ்சு எஸ்கே ஒரு படத்துல சொல்லுவார், இந்த படத்துல இந்த என்னோட பேனர் இந்த தியேட்டர்ல வச்சிடணும், இந்த இடத்துல வச்சிடணும் அப்படின்ற மாதிரி. வடபழனியில கிராஸ் பண்ணிட்டு போறவங்க சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கதான் செய்யும். அதுல குறிப்பா இந்த 2 போர்டு நம்ம ஃப்ரண்ட்ல தியேட்டருக்கு முன்னாடி இருக்க போர்டு. ஆனா எந்த படங்கள் ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் கூட எனக்கு செகண்டரி தான். அண்ணன் பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே சிஎம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க.
ஏன் இந்த கனெக்ட், ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாட்டம்? கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கணும், பர்த்டேக்கு வச்ச பேனர் பர்த்டே முடிஞ்சு அது எடுக்கக்கூடாதுன்னு வந்து அண்ணன் மூஞ்சி தியேட்டர்ல இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து ஜனநாயகன் ரிலீஸுக்கு அண்ணன் போட்டோவை எடுத்து திருப்பி ஜனநாயகன் பேனர் தான் அந்த இடத்துல வைக்கணுங்கிறனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம இருக்கும். அந்த படம் 23 இல்லைனாலுமே கூட அது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா எவ்வளவு நாள் முடியுமோ நாங்க வச்சிருப்போம். மேபி அந்த ஹாப்பி பர்த்டே சிஎம் எடுத்துட்டு லவ் யூ சிஎம் சார்ன்னு சொல்லி வேணாலும் வச்சிருப்போமே தவிர, சிஎம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி எவ்ரி ஷோ அந்த வீடியோ கிளிப் ஸ்கிரீன்ல ஓடிட்டு தான் இருக்கு. டிசம்பர் மாசம் என் பர்த்டே டிசம்பர் 26 வந்துச்சு. அதை ஒட்டி இந்த ஜனநாயகன் ஜனவரி 9 வருதுன்னு சொல்லி அந்த பேனர்லாம் கீழே வந்து கொடுத்தாங்க, அந்த ஃபோம் போர்டு அந்த கட் அவுட்லாம். இப்போ வரைக்கும் அது வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு. நிச்சயமா ரிலீஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும், நம்ம விஜய் சார் வந்து அவ்வளோ லவ் பண்றோம், அவ்வளோ கொண்டாடுறோம், தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா விஜய் சார் வந்து ஒரு 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 ஆக்டர், ஒரு பொலிட்டிஷியன்கிறத தாண்டி எங்க அண்ணன் அந்த ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் இருக்கனால தொடர்ந்து அண்ணனை வந்து கொண்டாடிக்கிட்டே இருப்போம். இல்ல அதான் ஏன் அந்த பேனர்னா, விஷ்ணு அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும், அதாவது தளபதி அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அப்படி எடுத்துக்கலாம். என்ன இவ்வளவு பெரிய பாசம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா இருந்துச்சுன்னு கேட்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி மட்டுமே நம்ம அவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு முதல்வர் அப்படின்றப்போ இவ்வளவு கொண்டாட்டங்கள், ஏன் இவ்வளவு நெருக்கமான ஒரு விஷயங்கள்? எல்லாருக்குமே விஜய் அண்ணனை வந்து அவ்வளவு நெருக்கமா தானே எல்லாருமே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து பீக்னா அவர் தான். ஸோ அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்லை பாலிடிக்ஸா இருக்கட்டும். ஏன்னா 77 வந்து எம்ஜிஆர் சார் கிரியேட் பண்ண ரெக்கார்டை வந்து இப்போ திருப்பி வந்து விஜய் சார் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ சிம்பிளா, இவ்வளோ கிரவுண்டடா, இவ்வளோ ஹம்பிளா இருக்காருன்னா அவரை பார்த்து கத்துக்கணும்ல. இப்போ பாருங்க, அவர் டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு அவர் காலையில வீட்டுல இருந்து எந்திரிச்சு எத்தனை மணிக்கு அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அவர் போறாரு அங்கே. ஸோ அவர் ஒர்க்குக்கு அத்தனை மணிக்கு போகும்போது எல்லாருமே அவருக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போறாங்க. அந்த டிசிப்ளினா இருக்கட்டும். ஐ திங்க் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சீஃப் மினிஸ்டர்னா நிச்சயமா வந்து அது வந்து விஜய் சாரா மட்டும்தான் இருக்கும். அண்ட் தொடர்ந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி விஜய் அண்ணனை வந்து தளபதியாகவும் செலிப்ரேட் பண்ணுவோம், இங்க சிஎம்மாவும் செலிப்ரேட் பண்ணுவோம், ரெண்டாகவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தமிழ்நாடு மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு வந்து 60 நாள்ல, இன்னும் நிறைய செய்ய போறாரு. முக்கியமா வந்து நான் எல்லா இன்டர்வியூலையும் பதிவு பண்றதை இந்த இடத்துல நான் சொல்லணும், சினிமா இண்டஸ்ட்ரிக்காக ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா முதல் 7 நாளுக்கு 5 காட்சிகள் போடலான்னு சொல்லி அவர் கொடுத்த பெர்மிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா வந்து ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு அடிஷனல் ஷோக்கு அப்ளை பண்ணி அது ஒரு நாள் முன்னாடி தான் கிடைக்கும், உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்படி இருக்கும் போது முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் போடலாங்கிறது வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் மொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு தியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டுக்கும் அதுல ஒரு லாபம். ஏன்னா வந்து அவ்வளோ டிக்கெட்ஸ் வித்தா அத்தனை டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் போகுது. ஸோ எல்லாருக்குமே பயன் ஆகிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அண்ட் மக்கள் நிறைய பேர் வந்து படத்தை வந்து இனிஷியல் டேஸ்ல பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்த வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். இன்னும் கொஞ்சம் கோரிக்கை வைக்கணும்னா, அவர் வந்து சினிமாலே இருந்து வந்தவர். ஸோ நம்ம கேட்டா கூட கம்மியா கேட்டுருவோம், அவரா செஞ்சாலே அதிகமா செய்வாரு. ஸோ வந்த 30 நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பாஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் போக போக நிச்சயமா இன்னும் அதிகமான சினிமாவுக்கு நல்லதா இருக்கட்டும், இல்ல தமிழ் சினிமாவுக்கு, இல்ல தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே தொடர்ந்து அவர் நல்லது கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஓகே, அதான் நான் சொல்றேன், எங்கேயாவது எனர்ஜி கம்மியா இருந்தது அப்படின்னா முதல்வர் அப்படின்னு சொன்னாலே போதும், இவ்வளவு நேரம் இந்த ஒரு எனர்ஜி இன்னும் ஸ்பெஷலா ரொம்ப கம்மிங்க. நீங்க விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். நான் 23ல இருந்து தொடங்கிறேன். எப்படி இருக்க போகுது 23? எந்த மாதிரியான கொண்டாட்டமா இருக்கு? நீங்க பொங்கலை கொண்டாடுவீங்க, தீபாவளியை கொண்டாடுவீங்க, எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் தனித்தனியா கொண்டாடுவீங்க. ஒரு பொங்கல், தீபாவளி, திருவிழா எல்லாம் ஒரே நாள்ல வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் எங்களுக்கு வந்து ஜூலை 23ஆம் தேதி வந்து எங்களுக்கு அந்த நாள் தான் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும். அண்ட் படம் வந்து கொஞ்சம் ஜனவரி 9ஆம் தேதி சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆயிருந்தா கூட தளபதி விஜய் சார் தான் வந்திருக்கும். இப்போ வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் சார்னு வரப்போகுது. ஸோ ரெண்டே விஷயம், அந்த சென்சார் சர்டிபிகேட்டையும் முக்கியமா அந்த டைட்டில் கார்டையும் பாக்குறதுக்காகவே எத்தனை வாட்டி வேணாலும் மக்கள் தியேட்டருக்கு வர ரெடியா இருக்காங்க. 23 நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் அப்படின்னு அது பாஸ் பண்ணி வைப்பீங்க. அது என்ன பிளான் இருக்குன்னு நிச்சயமா பயங்கரமா விட்டு அதை ஒன்ஸ் மோர் கூட போட்டுருக்கேன். நான் இருக்கேன் நானு. ஏன்னா வந்து
இளைய தளபதி விஜய்ங்கும் போதே வந்து நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது ஸ்லோவா தளபதி விஜய் சார்னு மாறுனுச்சு. இப்போ வந்து சிஎம் விஜய் சார்னு மாறுது. ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் வந்து இருக்கு அந்த ஜேர்னில த்ரூ அவுட். வந்து நம்ம பார்த்து நம்ம கொண்டாடினவங்க இன்னைக்கு வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும்போது அதை தாண்டி வேற என்ன எக்ஸைட்மெண்ட். அதான் என்ன கேட்டாங்க, 1000 கோடி அடிக்குமா 500 கோடி அடிக்குமா? ஏங்க நம்புறாங்க முக்கியம். சிஎம்னு டைட்டில் கார்டு வரப்போகுது, எத்தனை கோடி அடிச்சாலும் இந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ வந்து மிகப்பெரிய டே. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து அது ஜூலை 23 இருந்து ஆரம்பிக்குது திருவிழா. தொடர்ந்து அந்த திருவிழா ஒரு வாரமா 10 நாளா தொடர்ந்து திருவிழா போய்கிட்டே இருக்கும். நிச்சயமா 25th டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், முடிஞ்சா 50th டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், எல்லாமே கமலால ஜனநாயகனுக்கு உறுதியா நடக்கும். ஓகே. இல்ல மற்ற படங்கள்ல அவரோட போட்டோ போட்டு அவங்களா ஒரு வாழ்த்து தெரிவிச்சு போட்டும் பொழுது அவ்வளவு கொண்டாட்டமா இருந்துச்சு. அவரோட படமே ரிலீஸ் ஆகும் பொழுது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. நம்ம கமலால என்ன ஸ்பெஷல் டிஜேவா இருக்கட்டும், செலிப்ரேஷன் இப்ப ஏதாவது பிளான் ஏதாவது ஏற்படும்? எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல வந்து யூஸ்வலா வந்து ரீ ரிலீஸுக்கு தான் ஒன்ஸ் மோர் போடுவோம். புது படங்களுக்கு வந்து ஒன்ஸ் மோர் போடுறது இல்ல. ஜெனரலா ஏதாவது ஒரு ஷோ அப்படிதான் போடுவோம். இன்கேஸ் இந்த படத்துக்கு மக்கள் எல்லாம் நீங்க விரும்பி தளபதி கச்சேரி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்து ஒன்ஸ் மோர் கேட்டீங்கன்னா ஒன்ஸ் மோர் போடுறதுக்கு நான் ரெடி. எத்தனை ஷோல வேணாலும் கேளுங்க. எல்லா ஹவுஸ்ஃபுல் ஷோல எல்லா செலிப்ரேஷன் டேஸ்லயும் நீங்க கேட்டீங்கன்னா ஒன்ஸ் மோர் போடுறதுக்கு நான் ரெடி. அண்ட் சின்னதா ஒரு மேஷப் எப்பவும் போல. அண்ட் வேற என்ன, இன்ஃபேக்ட் வந்து நான் இப்ப ரிவீல் சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு பரவாயில்ல ரிவீல் பண்ணிடுறேன். டிக்கெட்ல கூட எல்லா டிக்கெட்லயும் வந்து டேட்டு, ஷோ டைம், கமலா சினிமாஸ் அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி டிக்கெட்லயே வந்து ஒன் லாஸ்ட் டைம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் சார் எல்லா டிக்கெட்லயும் பிரிண்ட் ஆகி வரும். சிறப்பு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பேசணும் அப்படின்னா, இந்த படம் ஆன்லைன்ல லீக் ஆனதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கலெக்ஷனையும் தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸையும் அந்த ஆடியன்ஸோட வரவை வந்து குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த வகையிலையும் அது ஒரு பாதகமா இருக்காது. நீங்க கேட்ட கேள்விதான் நிறைய பேர் கேட்கறாங்க சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும். ஒரே லைன்ல அதை ஆன்சர் பண்ணணும்னா, படம் லீக் ஆயிடுச்சு, கலெக்ஷன் வீக்கா இருக்குமானா எப்பவுமே விஜய் அண்ணன் தான் பீக்கு. அதனால வந்து இது எந்த வகையிலுமே வந்து அதை பாதிக்க போறது கிடையாது. எத்தனை லட்சம் பேர் வந்து நீங்க இதுல பாத்துட்டாங்க, ஏதோ பைரேட்டட் கண்டென்ட் பாத்துட்டாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது பைரசி பத்தி பேசணும்னா அது ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த ஒரு படத்துக்குமே நடக்கக்கூடாது. அதுவும் விஜய் சார் படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய வருத்தம். நம்மளோட எல்லா இன்டர்வியூல நான் பதிவு பண்ணியிருப்பேன். 2019 கோவிட் டைம்ல மாஸ்டருங்கிற படம் வந்து தியேட்டருக்கு வராட்டி தியேட்டரோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு கொடுத்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. ஃபியூச்சர்ல யார் படத்துக்குமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஸோ அப்படி வந்து அவர் படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய வருத்தம். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ஒரு சீன் கூட பார்க்கல. தியேட்டர்ல தான் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும், தியேட்டர் தான் பார்த்து கொண்டாடணும். ஸோ அப்படிதான் நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கோம். பட் அது நடந்தது என்னதான் வருத்தமா இருந்தாலும் அதை நிறைய லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு கோர்ட்லலாம் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அத்தனை பேருமே திருப்பி தியேட்டர்ல வந்து அத்தனை வாட்டி பார்ப்பாங்கிறது வந்து நான் கேரண்டி. ஸோ எந்த விதத்திலையுமே வந்து லீக் வந்து கலெக்ஷனை வந்து வீக் ஆக்கவே ஆக்காது. ஏன்னா ஒரு பீக். ஸோ வந்து பட் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு பர்சனலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏ சென்சாருங்கிறது வந்து ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா நிறைய குட்டீஸ், நிறைய குழந்தைங்க, அவங்க தான் வந்து விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸா இருப்பாங்க. மோர் தென் வந்து இப்ப வீட்டுல வந்து ஒரு குட்டி இருந்தா, இப்ப நீங்க பாக்கணும்னு சொல்றத விட உங்க வீட்டுல இருக்க குழந்தை வந்து என்ன விஜய் சார் படத்தை கூட்டிட்டு போங்கன்னு உங்களை கேட்கறதா அதிகமான டைம்ஸா இருக்கும். ஸோ ஒரு பணம் லாஸ்ங்கிறத ஓரமா வச்சிருங்க, குழந்தைங்க வரல பணங்கிறத ஓரமா வச்சிருங்க. அந்த சந்தோஷம் அது வந்து குழந்தைங்களுக்கும் சந்தோஷம் இல்லை, அவங்க குழந்தைங்க சந்தோஷம் இல்லைங்கிறது வந்து பெரியவங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கும். ஏடா விஜய் சார் படத்தை நம்ம கூட்டிட்டு போய் காட்ட முடியலையே, அப்ப நம்ம யூடியூப்ல தளபதி கச்சேரி பாட்டு எங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆடுறது குட்டீஸா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கனால வந்து விஜய் சாரோட ஃபேர்வெல் மூவியை வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ண முடியலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு ஹிட்ஸ் பாயிண்டை தவிர இது வந்து கலெக்ஷனை வந்து லைட்டா பாதிக்கும். ஒரு மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும்னு சொல்ல முடியாது, லைட்டா ஒரு சின்ன வகையில அஃபெக்ட் ஆகும். எத்தனை நம்பர் எந்த நம்பர்ல கலெக்ட் பண்ணும் அப்படின்றதை மீறி இப்ப எத்தனை ஸ்கிரீன்ல போட போறீங்க? ஏன்னா மற்ற படங்கள் எல்லாமே, ஏன்னா அவரோட மகனோட படமும் ஜேசன் சஞ்சய் அவரோட படமும் தள்ளி போயிருக்கு, இம்மார்டலும் தள்ளி போயிருக்கு. அப்படின்றப்போ என்ன நடக்க போகுது? 23 தமிழ்நாட்டுல எல்லா திரையரங்கிலையும் ஜனநாயகன் தானா? இது என்ன கேள்வி? நிச்சயமா எல்லா திரையரங்கத்திலையும். அதுல எத்தனை இப்ப கமலால 2 ஸ்கிரீன்ல 10 ஷோனா 10 ஷோ அண்ணன் படம் தான், சிஎம் படம் தான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் ஜிவி சாரே அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு, தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து மோர் தென் ஒரு நம்ம ரிலீஸ் பண்ணா நம்மளுக்கு தியேட்டர் கிடைக்குமா, ஸ்கிரீன் கிடைக்குமாங்கிறத தாண்டி அவர் மேல நம்மளுக்கு இருக்க ரெஸ்பெக்ட், அவர் மேல நம்மளுக்கு இருக்க லவ்னால அந்த படங்கள் வந்து அவங்களே தள்ளி போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜேசன் சஞ்சய் ப்ரோ
ப்ரோவோட படம் சிக்மா வருது வந்து அது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஏன்னா விஜய் சார் படம் வருது, அதுக்கப்புறம் ஜேசன் ப்ரோவோட படம் வந்து அடுத்த மாசம் வருதுங்கும் போது அது ரொம்ப கியூட்டா ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கு. நிறைய இடத்துல நான் கேட்குற மாதிரி இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் வச்சிடறேன். ப்ரோ நீங்க வந்து டைரக்ஷன் வந்து கண்டிப்பா சூப்பரா பண்ணிருப்பீங்க. தி என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் congratulating you and ready to welcome you. அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட், முடிஞ்சா அப்படியே படத்துல நீங்க நடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண இன்னொரு ஆள் கிடைச்ச சந்தோஷங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நீங்க சின்ன பையனா இருக்கும் போது வேட்டைக்காரன்ல 5 செகண்ட் வந்ததுக்கே நாங்கெல்லாம் தியேட்டரே தெரிச்சிச்சு. அப்ப நீங்க ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதுக்கும் வந்து வெயிட்டிங்ல இருக்கும். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கணும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சிறப்பு. எப்பவுமே தளபதி அவர்களோட படம் அப்படின்றப்போ ஓபன் பண்ண உடனே ஒரு டைமிங், அந்த டைமிங்ல சொல்லிட்டாவும் ஜனநாயகனுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க, எவ்வளவு நேரத்துல ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் அப்படின்ற விஷயம்? அதான் நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் நியூக்லாம். கொஞ்சம் பார்த்து உங்க சர்வர் ஜாம் ஆயிடாம கிராஷ் ஆயிடாம பாத்துக்கங்க. சர்வர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து இன்ஃபேக்ட் வந்து செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த மில்லி செகண்ட்ஸா மைக்ரோ செகண்ட்ஸா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும் போல. ஏன்னா அவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து ஃபுல் ஆக போகுது படம். பயங்கர. ஏன்னா புக்கிங் எப்ப திறக்கிறோம் டு பி ஹானஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃப்ரைடே ஈவினிங் பேசிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் இன்னும் அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணல. we are yet to sign the agreement. ஸோ வந்து அது எப்போ பண்ணி திறந்தாலும் டென்டேட்டிவா சண்டே திறந்துருவோம் சொல்றாங்க. பட் கண்டிப்பா ஒரு தியேட்டர் ஓனருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரோட நெகோசியேஷன்ஸ்ங்கிறது நிச்சயமா ஓடிக்கிட்டு இருக்கும். இன்கேஸ் அது லேட் ஆகி ஒரு மண்டே, ஒரு டியூஸ்டே, ஒரு வெனஸ்டே திறந்தாலும், ஏன் வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கு திறந்தா கூட 9 மணி ஷோ வித்தின் 60 செகண்ட்குள்ள ஃபுல் ஆயிடும் எல்லா தியேட்டர்லயும். ஸோ அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. பட் சூனர் த பெட்டர். நிச்சயமா வெரி சூன் எல்லா தியேட்டர்ஸுமே திறந்தணும்னு சொல்லி நாங்க வேண்டிக்கிறோம். ஓகே, ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சீங்களா? டேட் போட்டு கேள்வி. ஜூலை 15ஆம் தேதி மத்தியானம் 3 மணி. ஓகே. ஆக்டர் விஜய் சார்ங்கிற அபிஷியல் அக்கௌண்ட்ல அவர் எப்ப டேட்டோட போட்டாரோ அப்ப ஆரம்பிச்ச போன். ப்ரெஷருங்கிறது வந்து 7 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரி 9 வருதுன்னு சொல்லும் போது. பட் வந்து இந்த ஒரு டேட் அபிஷியலா அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் ஒன்று ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. இப்போ வரைக்கும் போன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு பாக்கெட்ல. இப்போ வரைக்கும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கேட்கறவங்க எல்லாம் நம்ம அடிக்கடி எல்லா இன்டர்வியூல நம்ம பேசியிருப்போம். நம்மளே ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு. நிச்சயமா இப்போ வரைக்கும் மக்கள் அப்படிதான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ நிச்சயமா பண்ணுவோம். அதுக்கும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வாரம் தான், இந்நேரம்லாம் இன்னும் களை கட்டி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 கொஸ்டின் இருக்கு. நான் அது வந்து ஃபர்ஸ்ட் இதுல கேட்டுறேன். போன முறை படம் ஹிட் ஆனப்போ நேர்ல போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சு அந்த புகைப்படம் நாங்க பயங்கரமா பார்த்து செலிப்ரேட் பண்ணோம். இம்முறை கண்டிப்பா இது வெற்றி படம் தான், மாற்று கருத்தே இல்லை. அவங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கட்டும், இல்ல வந்து ஆல்ரெடி பார்த்தவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் சொல்றோம். படம் வந்து கண்டிப்பா வெற்றி படம். விஷ்ணு என்ன பண்ண போறாரு? அண்ணன் பிஸியா இருப்பாரு. இல்ல நான் போய் 3 நாள் ஒரு வீட்டு வாசல்ல வெயிட் பண்றது கூட நான் ரெடியா இருக்கேன். என்னங்க கேள்வி? அண்ணனை பாக்குறோம். நம்ம லைஃப் டைம் மெமரி. உங்களுக்கு வந்து லைஃப் டைம் உங்களுக்கு எது பெஸ்ட் மெமரினா என்ன கேட்டீங்கன்னா நான் 2-3 தான் சொல்லுவேன். விஜய் சாரை பார்த்தது, ரஜினி சாரை பார்த்தது, இதுதான் வந்து. அண்ட் விஜய் சார் பாக்குறோங்கிறத தாண்டி 2009 வந்து கமலா 2 ஸ்கிரீனா மாறும் போது விஜய் சார் வந்து தியேட்டர் ஓபன் பண்ண அலாங் வித் கமல் சார், சிம்பு அண்ணன், சத்யராஜ் சார், மனோரமா ஆச்சு எல்லாரோடையும் விஜய் சார் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது வந்து என்னை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றது எப்படின்னா, ஐயாவோட பேரன் கணேசரோட சன் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் வந்து போட்டோ எடுக்கிறாரு, எல்லாமே ஓகே. பட் இப்போ நான் மீட் பண்ணும் போது நீ போடுற ஒன்ஸ் மோர் நான் பாக்குறேன்னு சொல்லி அவருக்கு நம்ம பண்ற ஒரு விஷயம் நம்மள தெரிஞ்சிருக்கு. மோர் தென் இவங்களோட பேரை இவங்களோட சன்னுங்கிறத தாண்டி விஷ்ணுங்கிற ஒரு தனிப்பட்ட பேர், எங்க பேர் தெரிஞ்சிருக்கீங்க, வேற என்னங்க வேணும் எனக்கு? அவருக்கு நம்ம பேர் தெரிஞ்சிருக்கு, இது போதும், இதோட என்ன பெரிய சந்தோஷங்கிற மாதிரி நம்ம ஒன்ஸ் மோர் போட்டது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. விஷ்ணுங்கிற ஒரு ஆளை விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்கு, இது போதும் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஒருவேளை இந்த முறையும் சக்சஸ்க்காகவோ ஒரு சந்திச்சு ஒரு வாழ்த்து சொல்றீங்க, இல்ல ஏதாவது பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ ஒரு 20 மினிட்ஸ் பேசுனீங்களோ போன முறை, இந்த முறை என்ன பேசணும் கேட்கணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல இனிமேல் தான் பிளான் பண்ணணுமா? அவரை போய் பார்த்தா தன்னால வந்து ஃபர்ஸ்ட் போனோன்னு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லணும், ஐ திங்க் தமிழ்நாடு இஸ் லக்கி டு ஹாவ் விஜய் சார். ஏன்னா வந்து அது எலெக்ஷன் அப்பவும் சரி இல்லை அதுக்கு அப்புறமும் சரி சுத்தமா வாங்கவே இல்லை காசு. அதான் அவரோட மாசுங்கிற மாதிரி எதுலையுமே அந்த காசுங்கிற ஒன்னே இல்லை. அதை அரசியலே வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு இதுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து விஜய் சார்னால தான். இப்போ நான்லாம் வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்து பெருசா ஃபாலோ பண்றதே கிடையாது. இப்போ எல்லா அசம்பிளியும் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே என்ன மூவி வருது,
எத்தனை ஷோஸ் போடுறது, மற்ற தேட்டர்ல டிக்கெட் எப்படி போயிருக்கு, இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு சிஎம் என்ன பண்ணாரு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்காரு, யார் யாரை மீட் பண்ணியிருக்காரு, எங்கெங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மோர் தென் சினிமால இருந்தா கூட வருஷத்துக்கு 2 ஃபர்ஸ்ட் லுக் 2 டீசர் தான் வந்திருக்கும். இப்ப டெய்லி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருதுங்க, டெய்லி வேற லுக் வருதுங்க. யோசிச்சு பாருங்க, முதல்வன் படத்துல நடிக்கிறது வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா வந்து அந்த முதல்வன் மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்ல அவர் இறங்கி வரதுல அப்படியே சினிமா சீன் மாதிரி அது அதோட பயங்கரமா இருக்கு ரியல் லைஃப்ல. ஸோ இப்படி விஜய் சார் டெய்லி பார்த்து அவரோட வீடியோஸை பார்த்து செலிப்ரேட் பண்றதை பத்தி நம்ம சொல்லணும். அண்ட் நிச்சயமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு தளபதி தான், எப்படி நம்ம சொல்லுவோம், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு உலக நாயகன், ஒரு தளபதி, ஒரு தலை. ஸோ அந்த இடத்துல வந்து வேற யாருமே வரவும் முடியாது, பிறந்து வர முடியாது. அது வந்து அவருக்கு மட்டும்தான் அந்த இடம். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் இதை விட்டுட்டு, அவருக்கு இதோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, வீடை விட்டுட்டு நாட்டுக்காக வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவரு தளபதியா இருக்கும் பொழுது மாறு வருஷத்துல நிறைய படங்கள் பார்த்திருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இன்றைக்கு முதல்வர் இன்னும் ரொம்ப நிறைய பார்வைகள் இருக்கும். ஒருவேளை கமலாக்கு அவரு வந்து படம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்றது அதை நினைச்சு பாக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அந்த அர்ஜுன்தாஸ் சொல்லுவார் லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அந்த மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்டா தான் இருக்கும். அண்ட் நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அவருக்கு போன முறை கூட தியேட்டருக்கு பத்தி பேசியிருக்கீங்க அப்படின்னு. ஆமா பேசணும். பட் இப்போ வந்து அவருக்கு வேலைகள் வந்து அதிகமா இருக்கு. அதான் வந்து இப்போ நம்ம விஜய் சார் மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்கணும்னா ஃப்ரீ ஆயிட்டோங்கிறது நம்ம யோசிக்க முடியாது. அவர் 5 வருஷம் இல்ல, இனிமே எல்லா வருஷமும் அவர் டெய்லி பிஸியா தான் இருக்க போறாரு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை மீறியும் நம்ம நிச்சயமா நம்ம வந்து எப்ப அவருக்கு ஃப்ரீயா இருக்காரோ ஒரு 2 மினிட்ஸ் போய் பார்த்துட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாமா. 23ஆம் தேதி படம் ரிலீஸ். நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பேசுவோம், மாற்று கருத்தே இல்ல. கண்டிப்பா. சமீபத்துல கட்டா குஸ்தி 2 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. விஷ்ணு பிரதர் நிறைய இடங்கள்ல ரொம்ப மனசு விட்டு பேசியிருந்தாரு. ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு இடத்துல வைரலா இருந்தது. இந்த படத்தோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது விஷ்ணு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு படமா இந்த வெற்றி இருந்திருக்கு? இல்ல, கட்டகுஸ்தி 1 ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட். நிறைய பேர் இந்த ரூமர்ஸ்லாம் வந்து இப்ப சொல்லுவாங்கல்ல, தீபாவளி அன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான படத்தை பார்த்துட்டு போகணும், சோகமா இருந்தா ஒர்க் ஆகாதும்பாங்க. அதெல்லாம் உடைச்ச படம் அமரன். ஓகே. தீபாவளி அன்னைக்கு ஒரு பண்டிகை அன்னைக்கு கூட மொத்த பேர் அழுதுட்டு வெளில வந்தாங்க. அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா நிறைய நான் தேவையில்லாம பார்ட் 1 தான் ஹிட் ஆகும், பார்ட் 2 என்ன ஆகும் தெரியல, எல்லா பார்ட்டும் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை பிரேக் பண்ண படம் பொன்னியின் செல்வன் 2 இருக்கட்டும், பார்ட் 2 எல்லாமே நல்லா ஒரு சிங்கம் பார்ட் 2. ஸோ அந்த மாதிரி இப்ப கட்டகுஸ்தி பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய வசூல்ல ஒரு சாதனை படைச்சிருக்குங்கும் போது அது பர்சனலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து விஷ்ணு விஷால் பிரதர் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவார் ஒரு படத்துக்கும். அண்ட் ஆஸ் ஆக்டரா இருக்கட்டும், ஆஸ் ப்ரொடியூசரா இருக்கட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும் போது அவருக்கு கிடைச்ச வின் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கு. அண்ட் கண்டிப்பா உங்களோட அடுத்த கொஸ்டினா இருக்கும். நான் முந்திரி கொட்ட மாதிரி பதில் சொல்லிடுறேன் இப்பவே. என்னன்னா வந்து நிறைய சின்ன படங்கள், எதிர்பார்க்காத படங்கள் இந்த வருஷத்துல வந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அது வந்து டு ஸ்டார்ட் ஆஃப் வித் யூத் படம். ஓகே. முதல் வாட்டி கென் ப்ரோ வந்து இதுவா நடிக்கிறான், சாரி ஃப்ரெண்டுங்கனால நடிக்கிறான்னு சொல்றேன். ஸோ முதல் வாட்டி வந்து மச்சான் ஹீரோவா நடிக்கிறான். ஸோ அவன் நடிக்கும் போது வந்து அது இவ்வளோ பெரிய ஒரு வின் ஆகுது. அதே மாதிரி வந்து வித் லவ் அபிஷன் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவா நடிக்கிறான். வித் லவ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது. அண்ட் நிறைய படங்கள், தாய் கிழவியா இருக்கட்டுமே, நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் டிடிடி வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி பிளாஸ்ட் ஓப்பனிங் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலெக்ஷன் பிளாஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்காத சின்ன படங்கள், நிறைய டெபியூ ஹீரோஸோட படம், நிறைய டெபியூ டைரக்டர்ஸோட படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை வந்து இந்த வருஷம் படைச்சிருக்கு. அது வந்து கட்டகுஸ்தி, இப்போ ஓடுற கட்டகுஸ்தியா இருக்கட்டும், இல்ல வந்து இதே முரளியா இருக்கட்டும், ஆரம்பிச்ச சிறை படம் தான். டிசம்பர்லேயே வந்து ஆரம்பிச்ச சிறையிலேருந்து இப்போ ஓடுற இதே முரளி வரைக்கும் கண்டென்ட் நல்லா இருந்தா மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய சின்ன படங்கள் வந்து ரொம்ப நல்லா ஓடி இருக்கு. ஓகே. நடுவுல கருப்பு சூர்யா ஃபேன்ஸ் உங்ககிட்ட இருந்து பயங்கரமா, ஐயோ கருப்பு என்னங்க ரெக்கார்டு. கருப்பு சூர்யா சார் இஸ் ஆல்வேஸ் இன் இண்டஸ்ட்ரி. அவரோட கம்பேக் ஆனா இது கிடையாது. அவர் எப்பவுமே இண்டஸ்ட்ரியில நம்மளோட இருந்திருக்காரு. இந்த வாட்டி வந்து நம்பர் 1 மூவி வேணா நான் டாப் 10 சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் இது வரைக்கும் 2026ல டாப் 10 எனக்கு ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் ஆர்டர் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து கருப்பு. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து யூத். ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல வந்து வித் லவ். ஃபோர்த்ல வந்து தாய் கிழவி. ஃபிஃப்த்ல வந்து மங்காத்தா ரீ ரிலீஸ். ஓகே. ஃபிஃப்த்ல. ஓகே. சிக்ஸ்த்ல வந்து எல்ஐகே. அதுக்கப்புறம் வந்து கரை, பராசக்தி, பிளாஸ்ட், டிடிடி. இது வந்து டாப் 2026ல இது வரைக்கும் ஐ திங்க் நான் வந்து கட்டகுஸ்தி முன்னாடி நான் எடுத்த ரிப்போர்ட் வரைக்கும் இது. இனிமே கட்டகுஸ்தி இதே முறையெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நம்பர் 1 பிளேஸை தயவு செஞ்சு ஜனநாயகனுக்கு ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எல்லா ரெக்கார்டும் உடைக்க போறாரு. ஸோ அந்த பிளேஸ் நிச்சயமா வந்து இப்பவே வந்து எடுத்து வச்சிருங்க அந்த பிளேஸை. ஸோ கமிங் பேக் டு கருப்பு. கருப்பு வந்து ஒரு பக்கா தியேட்ரிக்கல்
மூவியா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து டேடி காலத்துலலாம் வந்து அப்ப தாத்தா காலத்துல தியேட்டர்ல சாமி வர்றது வந்து மேபி ஒரு காமன் திங்கா இருக்கலாம் நிறைய படங்கள்ல, சாமி படங்கள் எல்லாம். பட் இப்ப எங்க ஜென்ரேஷன்ல நாங்க அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆனா கருப்பு படத்துல அந்த கிளைமேக்ஸ் சாங்ல ஷோக்கு ஒரு 4 பேருக்கு சாமி வருது, நிஜமாவே வருது. அண்ட் டெய்லி வந்து விபூதி எல்லாம் வாங்கி தியேட்டருக்குள்ள நாங்க எடுத்துட்டு போறோம். சாமி வருது அப்படின்னு சொல்லி பசங்க விபூதி விபூதி பில் தராங்க. என்னப்பா 200 ரூபாய் எதுக்குப்பா செலவாச்சுன்னா தம்பி விபூதி வாங்கினதுக்குங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து டோட்டலி அந்த எப்படி சூர்யா சாரை வந்து நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வந்து சூரியரை போட்டு ஜெய்பி மாதிரி அருமையான பொக்கிஷமான படத்தெல்லாம் வந்து நம்ம ஓடிடிக்கு விட்டனால தியேட்டர்ல அதெல்லாம் மிஸ் ஆச்சு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கருப்பு வந்து ஒரு சக்கப்போடு போட்டுருச்சு. சிறப்பு. நான் தான் சொல்றேன், இதே எனர்ஜியோட 2026 இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது ஜனநாயகன்ல இருந்து நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா பேசும். ரிலீஸ் முன்னாடியும் பேசும், ரிலீஸ்க்கு அப்புறம் பேசும். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு அன்பு கொடுத்துட்டு இருக்க, லவ் கொடுத்துட்டு இருக்க உங்களோட கமலா ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ. கமலா ஃபேன்ஸ் கிடையாது, கமலா ஃபேமிலி. தேங்க்யூ. உங்க லவ் சப்போர்ட் எப்பவுமே தேவை. நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுறதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து நான் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எந்த படமா இருந்தாலும் தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பண்டிகைக்கு திருவிழாக்கு தயாராகிக்கங்க. தியேட்டர் பிளாஸ்ட் ஆக போகுது. ஸோ ரெடி ஆகிக்கங்க. தேங்க்யூ.